சாம்பார் ரெசிபி செய்கிறதுக்கு நான் ரேஷன் பருப்பு தான் எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் 100 கிராம் பிடிக்கும். ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு தண்ணியை விட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். இது ஒரு 5 பேர் தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம். ஒரு குக்கரில் அந்த பருப்பை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பூண்டு பல், கட்டி பெருங்காயம் இது மாதிரி சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும். தூள் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, கொத்தவரங்காய், பச்சை மிளகாய் 2, சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சுண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் ஒரு தண்ணியை கொதிக்க வச்சு வேக வச்சுக்கணும். காயெல்லாம் வெந்த பிறகு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் அந்த முருங்கைக்காயை சேர்ப்பேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு இந்த புளியை கரைச்சிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் புது புளியாக இருக்கணும். இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண புளி தான். ஆனால் 1 வருஷம் ஆகுது. ரொம்பலாம் கருத்து போகலை. இது வெளியில் வச்ச புளி. இது எப்படி கருப்பாக இருக்குது? இது ஃப்ரிட்ஜில் வச்ச புளி. இந்த மாதிரி புளியை தான் நான் சாம்பார் ரசத்துக்கு கரைச்சிப்பேன். ஒரு 4 பச்சை மிளகாய், காரம் கம்மியாக வேணால் நீங்கள் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் தேங்காய். ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிடணும். 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்சு எடுத்த துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு கொதி வந்த பிறகு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுச்சு. கடுகு, 2 காய்ச்ச மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 10 வெந்தயம், கருவேப்பிலை சாம்பாரில் கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை. அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு அருமையான சாம்பார் ரெடி. இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.